ஹலோ மக்களே, நான் இப்போ தான் படம் பார்த்துட்டு வரேன். அது நைட் டியூட்டி முடிச்சுட்டு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணி படத்தை பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நெகட்டிவ்க்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நான் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். ஒன்று நமக்கு மெச்சூரிட்டி அதிகமாகிடுச்சா, இந்த உலக சினிமாவை பார்த்து நமக்கு மெச்சூரிட்டி அதிகமாகிடுச்சா, இல்லை நம்ம தமிழ் சினிமாவில் இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு மூலம் மங்கி போச்சா, இல்லை என்ன அளவுன்னு தெரியல. நாங்கள் ஸ்பாய்லர்லாம் எதுவும் பண்ணல. ஸ்பாய்லர் பண்ணுற அளவுக்கு அதில் ஒன்றும் பெருசுலாம் ஒன்றும் கிடையாது. பட் எனக்கு என்னென்னா, எனக்கு ஒரே ஒரு டவுட், ஒரே ஒரு கோணம், அந்த மோனிகா பெலுச்சி பாட்டு என்ன மயிருக்கு. செகண்ட் திங்கை வந்து இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, ட்விஸ்ட்டு, இந்த மாசப்பு, வெட்டுறது ரத்தம், இதுதான் மாசப்பு அப்படின்னு எங்கள் ஊரில் இருக்கிற பாய் தான் மாசு. எங்கள் ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பாய்களும் மாசு, இந்தியாவில் இருக்கிற எல்லா மட்டன் ஸ்டால் கடைக்காரனும் மாசு. அவங்க தான் சிக்குன்னு வெட்டி போடுவாங்க. மாசுங்கிறது அது கிடையாது. கேரக்டர் ஆர்க்கு வரணும். இதில் வேறு 100 பாஷா. நான் இன்னைக்கு நான் பாஷா பார்த்தாலும் எனக்கு என்ன பண்ணி அப்படியே அந்த கதவை போய் மூடிட்டு அந்த 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 நெகட்டிவ் இதுக்கு மாறிட்டு பாட்சா பாரு பட்டாளத்து என்னடையப்பா அந்த இப்போ நான் பார்த்தாலும் எனக்கு அது கிட்டத்தட்ட நான் பாட்ஷா படம் 100 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். பாட்ஷா படம் 100 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். இன்றைக்கும் அந்த பாட்ஷாவில் வர பாட்ஷா பாரு அந்த சாங்கு கேட்டோன்னா அது ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் கூட இந்த படத்தில் கிடையாது, இல்லை. அண்ட் தென் வாட் என்னென்னா, இவனுங்க வந்து இந்த கிரிக்கெட், நம்ம சென்னை டீமை பார்த்துருக்கீங்களா, நல்லா அடித்து ஆட வேண்டிய ஈஸியான ரன்னையும் கொண்டு போய் அந்த கடைசியில் கிளைமேக்ஸில் நம்ம பொறுமையாக சோதிப்பாங்க தெரியுமா. அப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னா, அந்த வின்னிங்கவே நமக்கு வெறுத்துரும். ஸோ அதையே தான் இவனுங்க என்ன பண்ணுறானுங்கன்னா, கிளைமேக்ஸில் ஒரு போர்ஷன் வரும், சூப்பர் போர்ஷன், சூப்பராக இருக்கும். அந்த கிளைமேக்ஸில் வர அந்த ஒரு போர்ஷன் வந்து அவ்வளோ செதுக்குன்னு சில மாதிரி இருக்கும். அந்த போர்ஷனை மட்டும் அப்படியே தூக்கி தலைவருக்கு இன்ட்ரோவாக வச்சுருந்தாங்கன்னா, அந்த சீன் இன்ட்ரோவாக்கி அதுக்கப்புறம் நான் லீனியராக மூவ் ஆகியிருந்தால் நல்லாயிருக்கும். மீன்ஸ் என்னன்னா, இன்ட்ரோவை பற்றி சொல்லுவோம். லோகேஷ் கனகராஜ்னா அந்த கேரக்டரோட இன்ட்ரோ வந்து நமக்கு நின்று பேசணும். விக்ரம் வந்து எனக்கு, நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நான் விக்ரமை தான் வந்து 3-4 தடவை நான் பார்த்துருக்கேன். 3-4 தடவை நான் பார்த்த படம் வந்து விக்ரம். அதாவது என்னென்னா, இந்த ஒரு வாரத்துக்கு முன்னால் இந்த பாட்டு, ஒரு மாதத்துக்கு முன்னாடி ட்ரெயிலர், அப்படி எல்லாத்தையும் ரசித்து நல்ல மனசுக்குள்ளே நல்ல ஆஹா சூப்பராக வந்துடும், இந்த மாதிரி சூப்பராக வந்துடும் ஒரு மூவி அப்படிலாம் நினச்சோம் நிறையா. ஒரு பாஷா தான். There is a lot I have to say, but I'm not going to be spoil their business.